மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். சிபிஐ சிபிஎம் தொழிலாளர்கள் கோரிக்கை, விவசாயிகளின் கோரிக்கை, எளிய மக்களின் கோரிக்கைகள், அரசு ஊழியர்கள் கோரிக்கை எல்லாம் கிடப்பில் இருக்கு. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த விவரங்களை அறிக்கையா தருவோம். இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த தோழமை கட்சிகள் கூட்டத்தை நீங்கள் எப்படி அது நடைபெற அந்த விருந்துக்கு வாழ்த்துக்கள். ஜனநாயக சக்திகள் அதை எடுக்கிறோம். நாங்க வந்து அந்த கூட்டணியில இல்ல, அமைச்சர்கள் அங்கம் பெறல, வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். எனவே அது வாழ்த்துக்கள். அது வாழ்த்துக்கள். தனியார் மையம் பற்றி நீங்க சொன்னீங்க, குறிப்பா அந்த கான்ட்ராக்ட் பேசி ஒப்பந்தம் அந்த நடைமுறை எப்படி தொடர்கிறதா? அதெல்லாம் கூடாதுன்றதுதான் சிபிஐ சிபிஎம் நிலை. ஏஐடிசி சிஐடி நிலையும் அதுதான். கான்ட்ராக்ட் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை. கன்னியாகுமரியில கனிம சுரங்கம் ஒன்று அந்த ஒரு சொல்லியிருக்காங்க. அந்த மைன்ஸ் ஜிஓவை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எல்லாத்திலுமே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சார். பொதுத்துறை அரசின் கட்டுப்பாடு, செல்வ வளங்கள் எல்லாம் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அங்கே முறைகேடுகள் நடைபெறக்கூடாது. அரசாங்கம் தனி கவனம் செலுத்தணும். எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கணும். வெளியிலிருந்து ஆதரவுன்றது தொடர்ச்சியாக இருக்கிறது. ஆதரவு தருகிறோம் வெளியிலிருந்து ஜனநாயகத்திற்காக. கூட்டணிக்கு வருமாறு எதுவும் அழைப்பு கொடுத்தாங்க? இல்ல அதெல்லாம் பேசல. அது அந்த கால சூழல் வரும்போது பேச. இந்த தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில் சிபிஎம் இடம் பெறுதா? கூட்டணியெல்லாம் அமைக்கல. கூட்டணி அமைச்சிருக்கிறதா அவங்களும் சொல்லல. நீங்க தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறீங்க. கூட்டணி அமைக்க போறோம் வாங்கினா அவங்களும் சொல்லல. அதனால இது ஊடகங்கள்ல தான் திரும்ப அப்படி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நாங்க வெளியிலிருந்து ஆதரவு என்பதுல, அரசுக்கு ஆதரவு என்பதுல உறுதியா இருக்கும். அது தொடரும். எந்த கூட்டணியுமே இல்லையா சார் இப்போதைக்கு? நாங்க இடதுசாரி கூட்டணி, இடதுசாரி அணி இருக்கிறோமே. இடதுசாரிகள் தனி அணியாக செயல்படுவதுன்னு முடிவு பண்ணி பகிரங்கமா அறிவிச்சு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைகோ வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டு கடந்த திமுக ஆட்சியில் வந்து கரப்ஷன் கலெக்ஷன்லாம் நடந்ததா அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். அவர் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொன்னார்ன்றதை அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே.